குட் ஈவினிங் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நிஃப்டியில் ஒரு 11 மணிக்காக புட்டு 12:30ன்னு நினைக்கிறேன். புட்டு கொடுத்துருந்தோம். அதாவது எந்த புட்டுன்னு கேட்டிங்கன்னா 250 புட்டு நம்ம 150 ரூபாய்க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது எத்தனை மணினா 12:30க்கு மேலேங்க. இந்த டைமில் 12:50 கிட்டத்தட்ட 1 மணிக்கு புட்டு என்ன கொடுத்துருந்தோன்னா 24,250 புட்டு 150 ரூபாய்க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா பை பண்ணி ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சொன்ன ஸ்டாப் லாஸே சொல்லலை, 150 தான் சொன்னோம். வாங்கின இடத்துல ஸ்டாப் லாஸ் சொன்னோம். அது பார்த்தீங்கன்னா 50 உடச்சிக்கிட்டு மேலே போனது கிட்டத்தட்ட 230 பாயிண்ட்டு, 330 போயிருக்கு ஹை. கிட்டத்தட்ட 230 பாயிண்ட் போயிருக்கு. நீங்கள் இதில் அட்லீஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்டாவது ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம். 200 பாயிண்ட் என்னும்போது ஒரு லாட்டுக்கு 5,000 ரூபா ப்ராஃபிட் ஈஸியாக நீங்கள் எடுத்துருக்கலாம். இது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கொடுத்த டார்கெட்டெல்லாம் வாங்கின அடுத்த 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே 75 200 அப்படின்னு போயிடுச்சிங்க. 150க்கெலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது போன ஹை பாருங்கள், போன ரேட்டு 250 90 பாயிண்ட் போயிடுச்சு. நம்ம கொடுத்த ஒரு 45 மினிட்ஸ். இது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில், அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் கொடுத்து நிறைய பேர் ஜாயின் பண்ணலை. அதனால் நிறைய பேர்த்துக்கு இந்த யூடியூப் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால தான் நான் லிங்க் ஒரு டைமும் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நான் ஒரு தடவையும் டெய்லி லிங்க் போடுறேன். அதில் ஒரு நண்பர்கள் ஒரு சில பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அவங்க அந்த கால்ஸ்லாம் எடுத்து ஏதாவது பெனிஃபிட் அடைஞ்சாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக 12:40 12:20 கொடுத்தோம். கொடுத்த கொஞ்சம் நேரத்தில் போயிடுச்சு. இப்போ நாளைக்கு உண்டான லெவல்ஸ் பற்றி பார்ப்போம். மார்க்கெட்டுக்கு 24,000ன்றது ஒரு நல்ல சப்போர்ட்டு. ஆனால் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறது 23,992, 8 பாயிண்ட்டு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம இப்போ பார்க்க போகிற கால் என்னென்னு கேட்டிங்கன்னா 24,000 கால் பார்க்க போகிறோம். இந்த கால் 140 முக்கியமான இடம். 145 வச்சுக்கிங்க. ஸ்டாப் லாஸாக ஒரு 10 பாயிண்ட் 135 வச்சுக்கிங்க. 145க்கு மேலேயே இருந்தால் மார்க்கெட் ட்ரெண்டிங் ஆகி ஒரு 24,000லேருந்து 24,150 வரையும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் 24 நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஒருவேளை 24,000 பிரேக் ஆகிடுச்சின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த காலையும் வாட்ச் பண்ணுங்கள். இந்த கால் 140 141 140க்கு மேலே இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அதுக்கு கீழே ஒரு 10 பாயிண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 130 வரையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை அது அதுக்கும் சப்போர்ட் எடுத்து நிற்கலாம், மார்க்கெட் கீழே போயிடும். அந்த லெவலில் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்து நம்ம கொடுக்குற கால் 24,050ன்ற கால் கொடுக்குறோம். இந்த கால் பார்த்திங்கன்னா 130க்கு மேலே இருந்தால் வாங்கிக்கிங்க. 130 அது முடிஞ்சிருக்குன்னா 139, ஆல்மோஸ்ட் 140 முடிஞ்சிருக்கு. 130க்கு மேலே இருந்தால் தான் மார்க்கெட் அதாவது இந்த கால்லாம் பிரேக் ஒன் பாயிண்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு மேலே போங்க. இல்லைனா இதுக்கு மேலே 130 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அதான் ஹை ஆகிடும், ப்ரீமியம் குறைஞ்சிரும். அப்புறம் நீங்கள் வாங்கின ப்ரைஸ் தான் ஹை ஆகிடும். அதனால் அதை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம கொடுக்குற லெவல்ஸ் எல்லாமே பிரேக் ஒன் பாயிண்ட் மாதிரி, பிரேக் அவுட் லெவல் மாதிரி. அந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு 75லேருந்து 50 பாயிண்ட்டை ஈஸியாக ரேலி கொடுத்துரும். அதுக்கு மேலே நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம கொடுக்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த 24,100ன்ற கால் கொடுக்குறோம். இது 118 ரூபா முடிஞ்சிருக்கடா, 114 முடிஞ்சிருச்சு. இதிலேருந்து ஒரு 4 பாயிண்ட் 118க்கு மேலே இருந்தால் மட்டும் இந்த கால் வாங்குங்க. அதில் ஒரு 10 பாயிண்ட் போட்டுங்க, 108 போட்டுங்க. எல்லாத்துக்கும் நம்ம டார்கெட் சொல்லலை. இந்த 24,000 இந்த கால் ஃபஸ்ட்டு டார்கெட் 200 வச்சிங்க. செகண்ட் 225, அதுக்கு அடுத்து
265. தேர்ட் டார்கெட் வந்து 300 வச்சுக்கிங்க. இது 3 டார்கெட்டு ஹிட் ஆகுதான்னு பாருங்கள். அதுக்கு அடுத்தது நம்ம சொன்னது கால் வந்து 24,050 கால் வந்து 118 கொடுத்தோம். இது வந்து ஃபஸ்ட் டார்கெட்டு வந்து நீங்கள் வந்து 150 166 வச்சுக்கலாம். செகண்ட் டார்கெட் வந்து 207 206. இது 2, அதாவது 206 வச்சுக்கிங்க. 24,050க்கு இது 2 டார்கெட்டு. 24,100 காலுக்கு டார்கெட் எதுன்னு வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, 118க்கு மேலே இருந்தால் அது வந்து 125 வந்து கம்மியான டார்கெட் தான். இருந்தாலும் 125 வந்து முக்கியமான அவுட் த மணி இருக்கிறதால 125 ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்டாப், அது வந்து சப்போர்ட் எடுத்து நின்னா நல்ல ரேலியாக வாய்ப்பு இருக்குது. அது வந்து 170 போகலாம் ஃபஸ்ட்டு டார்கெட். அதுக்கப்புறம் 206 இல்லை 200 போட்டுங்க. இந்த 3 டார்கெட்டையும் வாட்ச் பண்ணுங்கள். கால் சைடு நம்ம கொடுக்குறோம். இது வந்து கால் சைடுக்கு. அடுத்து நம்ம கொடுக்க போகிறது வந்து புட் சைடு கொடுக்குறோம். புட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 23,950ன்ற புட்டு பார்த்தீங்கன்னா 104 ரூபாயிலே இருக்குது. இது வந்து 100 ரூபாய்க்கு கீழே போனால் தான் மார்க்கெட்டு மேலே வரும். நீங்கள் கால் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து வாட்ச் பண்ணுங்கள். 23,950ன்ற புட்டு வந்து 100 ரூபாய்க்கு கீழே போனால் தான் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கிடச்சி நல்ல மூமெண்ட் கிடைக்கும். இல்லைனா அது மார்க்கெட் வந்து திரும்ப ரிவர்ஸ் ஆகி கீழே போக சான்ஸ் இருக்குது. அது முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட்டு 24,000. ஒரு வேளை அதை உடச்சிக்கிட்டு போச்சுன்னா இந்த புட்டை வாட்ச் பண்ணுங்கள். 24 கீழே இருக்கும்போது இந்த புட்டு வந்து 100 ரூபாய்க்கு மேலே இருக்கான்னு வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கால் எடுக்கலாமா புட் எடுக்கலாமான்றத ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும். அதனால தான் நம்ம கால் சைடும் கொடுக்குறோம், புட் சைடும் கொடுக்குறோம். 2 லெவலும் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக எந்த லெவல் வந்து சப்போர்ட் எடுத்து இருக்கோ அந்த சைடு வந்து மார்க்கெட் போகுன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் நான் வந்து அந்த கோர்ஸை பற்றி நான் சொல்லிட்டுங்க ரெகுலராக எல்லா வீடியோலையும். இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் வந்து சேர்ந்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்களாக ஓனாக செல்ஃபாக ட்ரேட் எடுத்து பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து லைவ் மார்க்கெட்லேயே உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்போம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ரிஹர்சல் மாதிரி போட்டிருந்தோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுபோல் நம்மளை வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். கோர்ஸுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். டெலகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். இதை ஜாயின் பண்ணி பயன்பெறுங்கள். அது மாதிரி இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. முடிஞ்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் மற்ற வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.